ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலி இருக்குங்க. போன வாட்டி சங்கிலி வந்து கட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா வண்டி பட்டற வேலைக்கு வந்துருக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பீங்க மூஞ்சி ஒரு மாற்றம் தெரியும். ஆமாங்க, முடி நிறையா விட்டுருந்தேன். முடி தாடியெல்லாம் நிறைய பேர் வெட்டுன்னு சொன்னீங்க. நான் ஊருக்கு போய் தான் வெட்டியிருப்பேன். ஆனால் இன்னும் பிறகு 2 மாதம் ஆயிரும். அதனால் இங்கே சங்கிலியில் வெட்டியாச்சுங்க. அப்போ நம்ம வண்டி வீல் கிரீஸ் மாற்ற விட்ருக்குங்க. வண்டி வேலை சொன்னால நீங்கள் ஃப்ரண்ட்டு வீல் கிரீஸ் மாற்றணும். ஆல்ரெடி பேக் மாற்றிடுச்சுங்க. 4 ஃப்ரண்ட்டு மாத்திரம். வாங்க அப்படியே அதை காட்டுறேன், சரிங்களா? அது மாதிரி குளிக்கணுங்க. முடி வைட்டு வந்து அப்படியே லாக் பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன், சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்மளை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னா அவர் சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது. சப்ஸ்கிரைபர் இருந்தவர் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. காட்டுறேன் பாருங்கள். அவர் இது மாதிரி வீடியோ வந்திருக்கீங்களா? அன்றைக்கி கிடைக்க முடியல, அவசரத்தில் வந்துட்டோம். அது கௌதம் ப்ரோ இருக்கார். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராம் பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் 3 மாதம் ஆச்சு. 3 மாதமா? 5 மாதம் ஆச்சு. அதாவது 1 வருஷம் ஆச்சு. நான் வந்து இடையில 2 டைம் வீட்டுக்கு போனால் அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி போட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இது இவர் பார்க்குறக்கோசமே எங்கேருந்து 2 ஊருங்க? பொங்கலூர் பல்லடத்து பார்க்குங்க. அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டரு. இது நைட்டே பேசுகிறேன், வர வேணான்னு சொன்னேன். நான் ஊருக்கு வந்தால் பார்த்துக்கலாம் சொன்னேன். அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார். 120 கிலோமீட்டரு. காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு வந்துட்டார். போயிட்டாருங்கண்ணா. இதான் போய்க்கிறாருங்க. கால் பண்ணுறேன். கார்லேயும் இந்த வேலையில இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வண்டி வேலைலாம் முடிஞ்சாச்சுங்க. குளிச்சுட்டு வரக்குள்ளே கிரீஸ் எல்லாம் மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு எல்லா வேலையும் கழட்டி எல்லாம் எஜ்ஜிரி போட்டிருக்குங்க. ஒரு சிலவுக்கு அடிச்சுட்டு இருந்துச்சு டயரில். நான் காட்டியிருப்பேன், வீடியோவில் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த டயரில் மாற்றி போட்டாச்சுங்க. அவ்வளோ சுத்தமாக வேலை முடிஞ்சுது. மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பார்க்கணுங்க. அலைன்மெண்ட் ஒன்று. அது பார்த்திங்கன்னா சின்ன கட்டு வேலை இருக்குது. அதை பார்த்துட்டு இப்படி கிளம்ப வேண்டியதான். நேராக ஃபஸ்ட்டு கட்டு வேலை பார்க்குறதுக்கு போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பட்டற வேலை முடிஞ்சாச்சுங்க. அங்கே வந்து பட்டற வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து கட்டு வேலைக்கு வந்துருக்குங்க. வந்து கட்டு வேலை பார்க்குறோம். ஆமாண்ணா, 21 டன்னு தான் இருக்கும் ஹெச்எல்எல். இங்கே பார்த்தீங்கன்னா இது உரையுது, தெரியுதுங்களா? சேஸில் வந்து உரையுதுங்க. அதை ரெடி பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், கட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. போன ஒரு 10 நிமிஷம் வேலை முடிஞ்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் இருக்குதுங்க. இப்போ அலைன்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். இந்த பக்கம் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கிறேங்க. அலைன்மெண்ட் பார்த்துட்டு அடுத்தது அவ்வளோ எல்லா வேலையும் முடிஞ்சு வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தேங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு டைம் ஆகி போச்சு. மணி 2:30 3 மணி ஆகி போச்சு. இவங்க அங்கே போனால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குது நம்ம போகிறதுக்கு. காலைல 8 மணிக்கு அன்லோட் பண்ணி ஆகணும். பார்க்கலாங்க. அலைன்மெண்ட் பார்த்துட்டு வண்டி எடுக்கணும்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சங்கிலேருந்து கிளம்பியாச்சுங்க. வந்து கோயிலில் பூஜையோடு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. ஒர்க்கமலான கோயில்னு சொல்லுவாங்க. அப்படியே பூஜை போட்டாச்சு. அப்படியே வாங்க அப்படி கிளம்பலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொப்பூரில் மளிகை ஜாமான் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறேங்க. டோல்கேட் பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோணுங்க. சாப்பிட்டு கடையில் தான் கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளி செக் போஸ்ட்டுங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. இது வந்து கர்நாடகா செக் போஸ்ட்டுங்க. தமிழ்நாடு இது தாண்டிட்டோம், சிறுசு தான் ரோடு. இங்கே போய் உள்ளே என்ட்ரி போட்டு போகணுங்க. அப்படி உள்ளே மொல்ல போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் செக் போஸ்ட்டில் தாண்டி இப்படி போயிட்டுருக்குறேங்க. கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. அதாவது பெங்களூருங்க. பெங்களூருக்குள்ளே போயிட்டுருக்குறோம். லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டோல்கேட் மாதிரி. இதில் போனோம்னா ப்ரைவேட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் என்ன இருந்துச்சு, எனக்கு தெரில, மறந்துடுச்சுங்க. நான் வந்து 2-3 வருஷம் ஆகி போச்சு அந்த ரோட்லையெல்லாம். ஆரம்பத்தில் இதில் காய்கறி ஓடிட்டு இருந்தேன். நம்ம அப்படி ரைட் சைடில் போயிடுவோங்க. இல்லை நேராகவே இந்த மேலே படுத்து பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இதுதான் அந்த ரோடுங்க. இல்லை எத்தனை கிலோமீட்டர் சரியாக தெரில, மறந்துடுச்சு. அந்த ரோடு மேலே போனால் தனி டோல்கேட் வாங்கிட்டு போகிறோம். நைட் டைம் தான் போகிறோம். அதனால் அப்படியே கீழே போய்க்கலாங்க. கீழே ரோடு நல்லா தான் இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பகலில் இந்த காரு பைக் அதே மாதிரி எல்லாம் போகுங்க. பஸ் எல்லாம் இந்த ஐடி கம்பெனியில் நிறைய இருக்குல்ல, அதனால் இங்கே பார்க்குறதுக்கு பெரிய பெரிய கட்டடங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நைட்டில் பார்க்குறதுக்கு. நிறைய கம்பெனி இருக்குங்க, ஐடி கம்பெனி அதுன்னு சொல்லிட்டு நிறைய எழுதி போட்டுக்கிறாங்க. வெடிய காரில் பசங்க பொண்ணுங்களாம் போயிட்டே தான் இருக்காங்க. ஃபுல்லாக ஒர்க் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அத்தனை கார், ஃபுல்லாக கார் தான் நைட்டு ஓடுதுங்க. நம்ம பெங்களூரில் இருக்குங்க. பெங்களூர் அவுட்டரில் ரெப்பல்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கலாம். பார்ட்டி வரனாங்க. பார்ட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு 6:30க்கு வரனாங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. கால் பண்ணால் வரங்கிறாங்க. அது சென்ட்ரிக்கு என்ட்ரன்ஸே நிற்கிறோம். போலீஸில் ஜாஸ்திங்க. அவ்வளோ போலீஸ் வந்து காசு நச்சரிக்கிறாங்க. எப்போ வந்து இப்போ பண்ண 20 நிமிஷங்கிறாங்க. பார்க்கலாம், ஃபுல்லாக டிராஃபிக்ங்க. பெங்களூர் எலக்ட்ரிக் பஸ், நிறைய எலக்ட்ரிக் பஸ் ஓடுதுங்கண்ணா. காலை ஒர்க் டைம் போல் ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறாங்க சும்மா சருன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் போட்டு நிறுத்தியாச்சுங்க. தரப்பில் அவுத்துட்டாச்சு. ஆளுக்கு லோடு இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, வந்தோன்னு லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக லோடெலாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. அதான் வண்டி சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேறு ஊருக்கு லோடுக்கு போகிறோம். அது எங்கே போகிறோம் என்னங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோ சொல்கிறேன், சரிங்களா? இதை இறக்கி முடிச்சுட்டுங்க. சைடு அங்கெல்லாம் இறக்கி விட்டுருந்தாங்க, அதெல்லாம் போட்டோம். 2 பேர் சேர்ந்து போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி பார்த்திங்கன்னா 5 ஆகுது. லோடெல்லாம் இறக்கி முடிச்சு அப்படியே கிளம்பி பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு எங்கே போகிறதுன்னு இருந்தது அவுட்ரு வந்து தான் கேட்கணுங்க. ஓனர் கால் பண்ணி கேட்டு அப்படி கிளம்புவேன். ஓகே வரைக்கும் அவ்வளோதான். இந்த வீடியோ வரை எண்ட் பண்ணிக்கிறேன். கேரளா பெரம்பாவூர்லேருந்து பெங்களூர் வந்துடுற லோடு வரை எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்குறோம், ஓகேங்களா? See you, bye.